வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அஸ்தகலா எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா, எப்பயாவது ஒரு சமயம் தான் எக்ஸிபிஷன்றது நடக்கும். அதாவது 6 மந்த்ஸுக்கு ஒன்று, அப்படி இல்லைன்னா 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸு, இல்லாட்டி இயர்லி ஒன்ஸு நடக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எப்போவுமே உங்களுக்கு எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த கிரவுண்டு பேரே எக்ஸிபிஷன் கிரவுண்டு தான். இது எங்கே இருக்குன்னா, திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ரோடு வந்து கலாஷேத்ரா ரோடுன்னு சொல்லுவாங்க. சிஇஆர்சி கேம்பஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்டுன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து எப்போவுமே உங்களுக்கு எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ வந்தீங்கனாலும் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்கோங்க. முக்கியமாக ஒரு 10 டேஸ்ன்னு சொல்லிட்டு 10 டேஸுக்கு ஒன்ஸ் வந்து, அதாவது புதுசாக எக்ஸிபிஷன் வந்து அவங்க புது நேமில் வந்து எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அந்த வகையில் இந்த வாட்டி அஸ்தகலா அப்படின்ற பேரில் வந்து எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், ஹேண்ட்லூம் ஐட்டம்ஸ், டெக்டைல்ஸு, ஜுவல்லரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஜுவல் செக்ஷன் தான். இங்கே வந்து 50+ ஸ்டால்ஸுக்கு மேலே இருக்கும். சாரிங்க, 100 ஸ்டால்ஸே இருக்கும், 15 சொல்லக்கூடாது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. பிளாக் மெட்டல் ஜுவல்லரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகழகான ஜிமுக்காலாம் இருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே எக்ஸிபிஷன் களை கட்டிகிட்டே இருக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து எக்ஸிபிஷன்னா எப்போயாவது ஒரு சமயம் வரும், போகணும், எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்தாலும் எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா திருவான்மியூரில் இருக்க இந்த எக்ஸிபிஷனுக்கு போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்க்கிங் டிக்கெட் ஏதாவது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது ஃப்ரீ தான். என்ட்ரி டிக்கெட்டும் ஃப்ரீ, பார்க்கிங்கும் ஃப்ரீ தாங்க. இது சண்டே கூட இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இது வந்து அஸ்தகலான்ற தீமில் வந்து பேரில் வந்து எக்ஸிபிஷன் வச்சுருக்காங்க. இது மார்ச் 13லேருந்து மார்ச் 22 வரைக்கும் நடக்குதுங்க. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெக்டைல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். ஜுவல்லரி ஐட்டம்ஸ் கேட்கவே வேண்டாம், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து சின்னவங்கலேருந்து மிடில் ஏஜு, வயசானவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வீட்டுக்கு தேவையான நீங்கள் ஏதாவது பாத்திரம் வாங்கணுன்னாலும் இருக்கும், கூட வாங்கணும், பேம்பூவில் அந்த மாதிரின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன எதிர்பார்த்துட்டு நம்ம போகிறோமோ, ஒரு எக்ஸிபிஷன்னா என்னங்க, எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இது பாருங்கள், அழகழகான பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்ற மாதிரி பேங்கிள்ஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருந்திருக்கு. இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் இருக்குங்க. எல்லா விதமான ஸ்டால்ஸும் இருக்கும். நம்ம இப்போ சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கூட இங்கே வச்சுருக்காங்க. ஜுவல் ஐட்டம்ஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோல்டு மாதிரி இருக்க கவரிங்கில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிளாக் மெட்டல் மாதிரி இருந்தது. இது பாருங்கள், சும்மா கோல்டு இந்த மாதிரி பிளாக் மெட்டலும் சேர்ந்து தான் இருக்குது. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், இது அடுத்த ஸ்டாலுங்க. நான் ஒவ்வொரு ஸ்டாலுமே ஒவ்வொரு வகையான அவங்க இது போட்டிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த எக்ஸிபிஷன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த எக்ஸிபிஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அது அத்தனையுமே இங்கே இருக்குங்க. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்க்கிங் டிக்கெட்டும் ஃப்ரீ தான். இது வந்து ராஜஸ்தானி ஸ்லிப்பர்ஸு, கட்ஷு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதுபானி பெயிண்டிங்ஸு. இது வந்து ரொம்ப அழகழகான மதுபானி பெயிண்டிங்ஸு. நிறைய தெய்வங்களோட பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி. நான் இந்த இடத்துக்கு பல முறை வந்துட்டேங்க. பல முறை நானும் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாமே நான் வந்து எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த மதுபானி பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் மதுபானி பெயிண்டிங்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றதே எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ அழகழகான பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக கலைநயமிக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. அதே மாதிரி ட்ரெஸ் வெரைட்டிஸ் புதுசாக என்னென்ன வெரைட்டி வந்திருக்கோ, நிறைய குர்த்தாவாக இருக்கட்டும், காட்டன் குர்த்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்தளவுக்கு என்னெல்லாம் புதுசு இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அதே மாதிரி மேட் எல்லாமே கூட குழந்தைங்க பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி
அனிமல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாமே இருக்கும். நிறைய பெயிண்டிங்லேயே வேறு வேறு வகையான பெயிண்டிங்ஸ், தஞ்சாவூர் ஓவியமாக இருக்கட்டும், வேறு விதமான பெயிண்டிங்கில் நிறைய இருக்குது. அதெல்லாமே கூட இங்கே இருக்குங்க. அதே மாதிரி பெட்ஷீட்டு, டவலு, நிறைய வீட்டுக்கு தேவையான காட்டன் அந்த ஸ்க்ரீனு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு குவிச்சு வச்சுருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸுங்க, ஏகப்பட்ட ஸ்டால்ஸு. 100 ஸ்டால்ஸுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே லிப்ஸ்டிக் ஹோல்டர்ஸு, குட்டி குட்டி பர்ஸு, அதாவது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த பர்ஸ் எல்லாமே. லிப்ஸ்டிக் வைக்கிறதுக்குன்னு அது லிப்ஸ்டிக் ஹோல்டர்னு சொல்லிட்டு, கேஷ் வைக்கிறதுக்கு ஹேண்ட்பேக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ஹேண்ட்பேக்லேயே குட்டி குட்டியாக ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா உட்டனில் டாய்ஸும் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் இங்கே டாய்ஸ் உட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி, கிட்ஸ் விளையாடுற மாதிரியும் இருக்கும், பெரியவங்க யூஸ் பண்ணுற பொருளும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம் டெக்கராகவும் யூஸ் பண்ணுற மாதிரியும் நிறைய பொருட்கள் இங்கே வச்சுருப்பாங்கங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம ஒரு டூருக்கு போனோன்னா எப்படி அந்தந்த ஊரில் என்னென்ன பொருள் ஸ்பெஷலோ அதெல்லாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரே இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல இங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம தேடி ராஜஸ்தான் தனியாக போகணும், குஜராத் தனியாக போகணும், டெல்லி தனியாக போகணும், அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே இங்கே ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. நம்ம ஒரே இடத்துல போய் எல்லா ப்ராடக்ட்டும் வாங்குற மாதிரி இருக்குங்க. இதெல்லாமே குக்கீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. வெரைட்டி குக்கீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த லைட்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் லைட் ஷேடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல் கலெக்ஷன்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கேயாவது வெளியில் போகணும்ப்பா, ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சென்னையில் திருவான்மியூருக்கு வந்தீங்கன்னா அழகாக இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம். சென்னையில் மிக சிறந்த ஷாப்பிங் ஸ்பாட்டுனா இதை தான் சொல்லணும். எல்லா விதமான கலைநயமிக்க பொருட்கள் எல்லாமே, எல்லா ஸ்டேட்டோட, நம்ம இதில் மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்ஸோட ப்ராடக்ட்ஸும் இங்கே நமக்கு கிடைக்கும். அதுதான் இதில் ஒரு செம பியூட்டியான ஒரு விஷயம். குஜராத், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் சொல்லிட்டு எல்லாருமே இங்கே நம்மளை நம்பி இங்கே ஷாப் பண்ணுறாங்க, அதாவது ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்தந்த ஊரில் என்னென்ன கிடைக்கிது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பெரிய வளாகம் தான். அதே மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர், அதே மாதிரி அந்த சாக்லேட்டு, மிட்டாயின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மவுத் ஃப்ரெஷ்னரில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற அளவுக்கு எக்கச்சக்கமான அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குங்க. இந்த ஹஸ்தகலா எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா மார்ச் 13லேருந்து மார்ச் 22 வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ பாருங்கள். அதே மாதிரி திருவான்மியூருக்கு வந்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனை பார்க்க மட்டுமா வரணும் அப்படின்னு யோசிக்காமல், திருவான்மியூர்னு சொன்னால் நமக்கெல்லாம் ஞாபகம் வருது மருந்தீஸ்வரர் கோவில். அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சுவாமி சிலைகள்ங்க. இது எல்லாமே ரொம்ப குட்டியான சுவாமி சிலைகள் கூட இந்த இடத்துல இருக்குங்க. எல்லா விதமான சுவாமி சிலைகளும் இங்கே இருக்குங்க. ரொம்ப சின்ன சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இந்த இடத்துல வாங்கிக்கலாம். அதே மாதிரி திருவான்மியூரில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. திருவான்மியூர் வந்தீங்கன்னா மருந்தீஸ்வரர் கோவிலை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கலாஷேத்ரா ஆப்போசிட்டில் பாம்பன் சுவாமிகள் ஆலயம்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆலயத்துக்கு போயும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு நிச்சயமாக போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த கோவிலை பற்றி பல விஷயங்கள் தொடர்ந்து யூடியூப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சக்தி உள்ள ஒரு கோவில். நானே பாம்பன் சுவாமிகள் கோவிலுக்கு போகும்போது என்னப்பா இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இன்றைக்கி ஏதாவது ஃபங்க்ஷனா, ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும், ஏன்னா பாம்பன் சுவாமிகளோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் கோவிலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் இந்த கலாஷேத்ரா எக்ஸிபிஷன், அதாவது இந்த CERC கேம்பஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
இதுக்கு ரொம்ப நியரில் தான் நம்மளோட அஷ்டலட்சுமி கோவிலும் இருக்குது. ஸோ நீங்கள் திருவான்மியூர் வந்தீங்கன்னா இது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த எக்ஸிபிஷனை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திருவான்மியூர் கோயில் போகலாம், பாம்பன் சுவாமிகள் ஆலயம் போகலாம், அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. இன்னும் நிறைய கோவில் இருக்குது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இதெல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது ஒரு அழகான ஒரு ஷாப்பிங்குங்க. சூப்பராக இருக்குங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா அறுபடை முருகன் கோவிலும் இந்த இடத்துல தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம். காலையில் வந்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் இருந்துட்டு போகலாம். அதாவது அஷ்டலட்சுமி கோவில் பக்கத்துலேயே பீச்சுன்றதால பீச்லேயும் நீங்கள் இருந்துட்டு போகலாம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. அனைவரும் வந்து பாருங்கள். இந்த சிஆர்சி கேம்பஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்டு எப்போவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இன்னும் நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. இது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.